வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் சமூக விமர்சகர் திரு விக்னேஷ் ஆனந்த் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஒரு நீண்ட சட்டசபை தொடர் முடிஞ்சிருக்கு. இந்த ஆண்டினுடைய தொடர் அடுத்த ஆண்டுக்கானது தேர்தல் காலங்களால் எவ்வளோ பெரிய தொடரை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு தான் வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த நிதிநிலை அறிக்கை தொடர் என்பது மிக முக்கியமாக தமிழ்நாடு இதில் பார்க்க முடியும். குறிப்பாக முதலமைச்சருடைய பல்வேறு அறிவிப்புகள் தொடர் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த தீர்ப்புகள்னு சொல்லி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு பரபரப்பான தொடராகவும் அதேமாதிரி தொடர் முடிந்ததுக்கு பிறகு அந்த முடிவு நிகழ்ச்சியின் போது கூட அவர் முதலமைச்சருடைய பதிலோட முடிச்சுட்டு கிளம்பும்போது கூட ஒரு ஃபேர்வெல் மாதிரி எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒரு நல்ல ஒரு ஜனநாயகமான ஒரு காட்சி. என்னையோட 30 வருஷ அனுபவத்தில் பிறந்த அனுபவத்தில் ஜெயலலிதா காலத்திலும் நடந்ததில்லை. அதாவது திமுக காரங்க வீட்டு விசேஷத்துக்கு அதிமுக காரங்க கலந்துக்கிட்டா அந்த ஃபோட்டோ எடுத்து போயஸ்காரனுக்கு அனுப்பி பதவியை காலி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்படி ஒரு அரசியல் நிகழ்ந்த ஒரு மண் இது. குறிப்பாக திமுகவுடைய அமைச்சரை தாக்கியிருக்காங்க, திமுகவுடைய முதலமைச்சரை தாக்கியிருக்காங்க. அவ்வளவு செய்துட்டு வெளியில் விக்டிம் பிளே பண்ணிட்டு அதனால் பொலிட்டிக்கல் ஒரு மைலேஜ்லாம் சேர்த்துன ஒரு மாநிலம் இது. அப்படியான ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்புகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக. மீண்டும் அண்ணா காலத்து இது வந்தது 67ல் பச்சையப்பன் பள்ளியில் காமராஜர் படத்தை திறந்து வைத்து அண்ணா பேசியிருக்கார். காமராஜரும் அண்ணாவும் அப்போ எதிர்கட்சி, அண்ணா முதலமைச்சர். நான் இதை செய்வதால் காமராஜர் உயிரோடு இருக்கும்போதே காமராஜர் உயிரோடு இருக்கும்போதே அது அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் இதை செய்வதால் எந்த லாபமும் எனக்கு இல்லை, காங்கிரஸ்காரர்கள் செய்தால் கூட லாபம் இருக்கும், இதை நான் ஏன் செய்கிறேன் என்றால் தமிழகத்திற்கு அவரால் நன்மை நேர்ந்தது என்பதற்காக இதை செய்கிறேன் அப்படின்னார். அதாவது தன்னுடைய வெற்றியின் மூலமாக அவருக்கு அரசியல் ஓய்வெடுத்த ஒரு தலைவரே அப்படி சொல்லியிருக்காரு. அது மீண்டும் எம்கேஎஸ்னுடைய காலத்தில் தான் நம்ம நாகரிக அரசியல் 2.0 அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஓகே. இந்த சட்டசபை தொடர் பற்றியான விஷயங்களை பேசுவோம். குறிப்பாக இந்த சட்டசபை தொடரில் மிக முக்கியமான ஒரு செய்திகள் போகலாம். மாநில உரிமைகளுக்கான உயர்நிலை குழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது எந்த அளவில் அதனுடைய தன்மைகள் இருக்கும், எப்படிப்பட்ட அறிவிப்பு? இது ஒரு பொன்விழா ஆண்டு நிறைவு. ராஜமன்னார் குழு அறிக்கையை கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் 74 டேபிள் பண்ணி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அதற்கு ஒரு நாள் முன்பாக, அதாவது முடிகிற நாள் அன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இந்த இதை சொல்லியிருக்கார். அதுவும் பல தீர்ப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி நீதிமன்றம் போய் வெற்றி பெற வேண்டியதாக இருந்தது. உதாரணத்துக்கு பேரறிவாளன் விடுதலையாக இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டாவில் 27% மருத்துவர்களுக்கு உயர்கல்வியில் ரெப்ரசன்டேஷனுக்கான இதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீதிமன்றம் போய் தான் வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. வின் பண்ணதும் அஃப்கோர்ஸ் டிஎம்கே தான். அப்படின்றப்போ அது இல்லாமல் இப்போ இந்த 10 மசோதா ஆளுநர் ஒப்புதல் இல்லாமையே சட்டமானது, இதையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு இது நடக்குது. உதாரணமாக இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பல தடவை கூட்டணியில் இருந்தீங்களே, ஏன் மாநில சுயாட்சியை கொண்டு வரவில்லை, கல்வியை மாநில பட்டியலுக்கு ஏன் கொண்டு வரல, நீங்கள் நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 14-17 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசில் அங்கம் வகித்தீங்களே, ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. செந்தில் சார், நான் உங்ககிட்ட லாஜிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 1976 எமர்ஜென்சி அப்போ மிஸ்ஸா காலத்தில் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டு போச்சு. 76க்கு அப்புறம் இந்திரா காந்தி ஏடிஎம்கே அலையன்ஸில் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதா 77 கவர்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஏடிஎம்கே ஜனதாவோட அலையன்ஸ் வைக்குது. ஓகே, ஒரு இன்டரிம் பீரியட் 80ஸில் ஒரு வருஷமோ ஒரு 8 மாதமோ தான் டிஎம்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 77லேருந்து 89 வரையும் விபி சிங் வர வரையும் ஏடிஎம்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதாவது யூனியன் கவர்மெண்ட், நோ ஃபைட் வித் சென்டர், நோ ஃபைட் வித் டெல்லி தான் ஏடிஎம்கேவோட இது. அது நம்ம சொல்லலை, ஹிந்துலேயே வந்திருக்கு. மிக சமீபத்தில் சைதை துரைசாமி அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு, ஒன்றிய அரசுடன் இணக்கமாக போவது தானே நம்மளுடைய நிலைப்பாடு, அதனாலாவது கூட்டணி வச்சுக்கங்கன்னாங்க. சரி, திருப்பி பேக் டு ஸ்கொயர் இதுக்கே வருவோம். அப்போ அதிகபட்சமாக மிசா வந்த பிறகு கூட்டணியில் இருந்தது ஏடிஎம்கே இல்லையா. நம்ம என்ன பண்ணோன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி சர்க்காரியா கமிஷன்றதை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. கலைஞர் காலத்தில் ராஜமன்னார் குழு கமிட்டி வருது, சர்க்காரியா கமிஷன் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் தொடர்பாக ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுக்கும் காரணம் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள்
பாண்டிச்சேரி முதலமைச்சர் டி ராமச்சந்திரன் அவர்கள், கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள், ஆந்திரா முதலமைச்சர் அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து ரைட்ஸ் வேணும், மாநில சுயாட்சி வேணும். அப்போ கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் பண்ணார். நீ பேசியிருக்க, ஓகே, நீ வந்து நம்ம ராஜமன்னார் குழு கமிட்டியை டேபிள் பண்ணும்போது அண்ணா மாநில சுயாட்சியே கேட்கல, அதிக அதிகாரங்கள் தான் கேட்டாரு அப்படின்னு வாதாடினவங்க. மாநில சுயாட்சி கொடுங்க, அதை திமுகவிடம் கொடுக்காதீர்கள்னு அறிவுபூர்வமா பேசினவர்கள் அதிமுகவினர். கலைஞர் நினைச்சிருந்தா நான் சொன்னப்ப வேணான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இப்ப கேட்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கலைஞர் வந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாபகம் இருக்கு, மாநில சுயாட்சி கோரிக்கை நாள்னு தமிழ்நாடு முழுக்க, அப்ப நம்ம எதிர்க்கட்சி பொதுக்கூட்டங்களை இது பண்ணார். அதுல இதையும் சொல்றார், மாநில சுயாட்சி கொடுக்கப்பட்டால் 10 ஆண்டு காலம் எங்களுக்கு ஆட்சியே தேவையில்லைன்னாரு. மாநில சுயாட்சி கொடுத்தால் போதும் 10 ஆண்டு காலம் திமுக வந்து தேர்தலே போட்டியிடாது அப்படின்னாரு. அது வந்து கலைஞரோட இது. அதே மாதிரி இங்க சர்க்காரியா கமிஷன் வருது. அதுக்கப்புறம் விபி சிங் அவர்களோட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா நினைவுபடுத்துறேன், 89 ஆட்சிக்கு வரும். அதுல சட்டமன்றத்துல முதல் நாள் கூட்டத்தொடரில் தான் அந்த கலைபரமானதா ஜெயலலிதா மேடம் வந்து சொல்றாங்க. அந்த இதுல இருக்குங்க, அந்த இதுல சட்டமன்ற ஸ்பீச்ல இருக்கு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வேணும். ஆட்சிக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, 13 வருஷத்துக்கு பிறகு நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறாங்க. ஜெயலலிதா கிழித்து போட்ட செங்கோட்டையன் கலைஞரை தாக்கி அந்த நிகழ்வின் போது அந்த அசம்பிளி இதுல பார்க்கும்போது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் உருவாக்கப்படும்னாரு. விபி சிங் மாதிரியான ஒரு பெருந்தன்மையான ஒரு பிரதமர் இந்திய நாட்டிற்கே கிடைத்ததில்லை, ஒத்துக்குவோம் நம்ம. அப்போ இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ன்றது வருது. நீண்ட நாள் கோரிக்கையான மண்டல் கமிஷன்றது வந்து அமல்படுத்தப்படுது. அப்புறம் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கும்போது பூஞ்சி கமிஷன் வருது. அப்புறம் காங்கிரஸோட வைக்கும்போது வெங்கடாச்சலையா கமிஷன் வருது. இப்போ திருப்பி ஆளுநர் சம்பந்தமான அதிகாரங்கள்ல ராஜமன்னார் குழு அறிக்கை அப்படி என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர்ன்ற பதவியே தேவையில்லை, ஓகே, நீதிபதிகள் போதும், இந்த பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுனா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் போதுங்குது. ஓகே, இது வந்து ரொம்ப இப்ப பெரியார் அளவு வச்சுக்கலாம். பெரியார் எப்படி காராரா இருந்தாரோ ஸ்ட்ராங்கா இருந்தார். அடுத்து வந்த சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, டெல்லியில இருக்கிற ஆளும் ஒன்றிய அரசோட கட்சியிலிருந்து யாரும் இல்ல அவர்களுக்கு தெரிந்த யாரும் டெல்லி ஆளாத, அதாவது இப்ப பிஜேபி கவர்மெண்ட் ஆளுது, காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆளுதுன்னா நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட் இதுல வந்து அதே காங்கிரஸோ பிஜேபியோ போடக்கூடாது. பிஜேபி ஆண்டுட்டு இருக்கு, ரவி மாதிரி ஆள போடாதீங்க, தமிழிசை மாதிரி ஆட்களை போய் பாஜக ஆளாத மாநிலத்துல போடாதீங்க. இது வந்து சர்க்காரியா கமிஷன் வருது. அதுக்கப்புறம் பூஞ்சி கமிஷன், மிக முக்கியமா பூஞ்சி கமிஷன் எதுல போடுறாங்க, என்டிஏ கவர்மெண்ட்ல போடுறாங்க, வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது. அதோட பரிந்துரைகள் என்ன தெரியுமா, கவர்னரை செலக்ட் பண்ணும் போது சிஎம்மும் இருக்கணும் அப்படின்றது. அதே இதுல பூஞ்சி கமிஷன்ல இவங்களுக்கு ஒரு கால நிர்ணயம் வேண்டும் அப்படின்றதும் இருக்கு, ஓகேவா, கவர்னரோட இதுல. அத சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுத்திருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அவருக்கு வந்து மே 3ஆம் தேதி பாராட்டு விழா நடத்துறாங்க. ஒரு அரை நூற்றாண்டு கால போராட்டம் வந்து இதுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா ஒரு சுதந்திர நாடாக அறிவித்து கொண்டு குடியரசானதுக்கு பிறகான விஷயத்துல வந்து இந்த ஆளுநர்கள் செய்த கிட்டத்தட்ட 99 அரசு கடைசியாக வந்து திமுக அரசு தான் கலைக்கப்பட்டது. ஏன்னா அதற்கு பிறகு வந்து கலைக்கப்பட்ட கர்நாடக அரசை வந்து மீட்டெடுத்துட்டாங்க. எப்படி எஸ்ஆர் பொம்மை முதலமைச்சராக இருக்கும்போது பெறப்பெற்ற தீர்ப்பு எப்படி ஒரு சிறப்போ அதுக்கு நிகரான இது வந்து நாளை பின்னைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆண்டால், பாஜக ஒரு மாநிலத்தில் ஆண்டால் கூட இனி வந்து 3 மாசத்துக்குள்ள யாரா இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஆளுநராக ஒன்னு ரிஜெக்ட் பண்ணணும் இல்ல அப்ரூவ் பண்ணணும். இந்த போராட்டத்தை அண்ணா சொன்னதை கலைஞர் வந்து தீர்மானமாக கொண்டு வந்ததை இன்று முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது இன்னொரு பக்கம் பார்த்தா அது மக்களுக்கான வெற்றியாக தான் பார்க்குறோம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மசோதாவை வந்து முழுமனதாக ஆதரித்து நிறைவேற்றி அதை அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது அதற்கு தான் மதிப்பு கூட. ஒரு அதனுடைய அந்த கவுன்சில் அனுப்புது இல்லையா, மக்களுடைய கவுன்சில் தானே அனுப்புது. ஸோ அந்த மதிப்பை வந்து யாரோ ஒரு தனி மனிதன் வந்து டிசைட் பண்ணுறதுங்கிற இடத்த வந்து உடைச்சிருக்காரு இல்லையா. இது எஸ்ஆர் பொம்மை வழக்கை விட ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு தீர்ப்பு தான். கரெக்ட். இப்போ நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் இருக்கார், அவருக்கு உடனே கோபம் வந்துருது. எப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்களால் தான் குடியரசுத் தலைவர் இது பண்றாங்க, அவங்களோட சுப்ரீம் கோர்ட் அதிகாரம் அதிகமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி தானே தமிழ்நாடு அரசு, உனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் தங்கத்தால் ஆனதா அப்படின்ற மாதிரி இருக்கு.
குறிப்பாக வந்து இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் மேலாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி குரியன் அவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த நாகநாதன் அவர்கள், அவர் அந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தார், வெற்றி பெற்றிருந்தார். 2006 வந்து தமிழ்நாடு நிதியமைச்சராக கூட இருக்கிற வாய்ப்பு இருந்தது அவருக்கு. அந்த தேர்தல் தோல்விங்கனால அவர் அதுக்கு ஈடான ஒரு பதவியாக வந்து திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார். அப்படி வந்து இருந்த இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து கூட்டாட்சியல் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் ஆய்வு செய்தவர், ஃபெடரலிசம் பற்றி எழுதினவர். அவரோட ப்ரொஃபஸராக இருந்தபோது இதை பற்றி தொடர்ந்து எழுதியவர். தொடர்ந்து பல மாநிலங்களில் இது நானே அவர் கூட வந்து பயணம் பண்ணியிருக்கேன். தெலுங்கானாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இது பற்றி 1 hour லெக்சர் கொடுத்தார். அது இல்லாமல் சென்னை காலேஜ், பிரசிடென்சி காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு வந்து ஃபெடரலிசம்னா என்ன 4 hour கிளாஸ் இருக்கும். இப்போ கூட அது யூடியூப்பில் இருக்குது. அதை போய் பார்க்கும்போது நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதாகும். இப்போ சரியான நபர்களை தான் முதலமைச்சர் வந்து இந்த குழுவில் போட்டிருக்காரு. எப்படி வந்து பழைய முன்னாள் MP செல்லியன் அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் ராஜமன்னார் குழு கமிட்டியை ஆய்ந்து டீகோட் பண்ணி மக்கள் மொழியில் கொண்டு வந்தார்களோ அதே போல ஒரு அறிக்கை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக 74 அதிமுக எப்படி வந்து வெளிநடப்பு செய்தார்களோ அதே மாதிரி இப்போதும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் இது நீங்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்றத பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கார். ஓகே, இந்த தொடரில் வந்து அதிமுகவினுடைய செயல்பாடு ஒரு எதிர்கட்சியாக ஒரு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படியாக இருந்தது? ஏன்னா வந்து ஒரு தொடரில் அவர்களுடைய பங்களிப்புனா கடந்த போன வருடத்தை விட இந்த வருடம் மேம்பட்டுருக்கா, திருந்திருக்காங்களா? ஏன்னா அவர் எடப்பாடி கேட்ட சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் யார் உட்காரணும் வரைக்கும் வந்து அவருக்கான கிரீவன்ஸ்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது? மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், இங்கே அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. யாருமே இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர்களுடைய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இந்த அரசு திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு கன்சர்ன் உள்ள அரசு. வரேன் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் முன்னாடி கொளத்தூர் தொகுதியில் நினைக்கிறேன், நான் பிறந்தநாள் செய்தியாக ஒன்றை செய்ய இருக்கிறேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சித்துறையில் பிரதிநிதித்துவம் கொண்டு வர இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து திமுக கூட்டணி கட்சியிலும் தான் பேசுகிறார்களே தவிர இப்போ திமுக வந்து இது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக அது பார்க்கல இல்லையா? ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக பார்க்கல. கிட்டத்தட்ட 12,000 முதல் 14,000 பேர் பயனடைய இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமை அது. அதை ஏன் ஒரு பாராட்டணுன்ற ஒரு மனசு வந்து அதிமுகவுக்கும் வரல, பாஜகவுக்கும் வரலன்றது தெரியல. மற்ற நேரத்துலலாம் வந்து சொல்கிறீங்கல்ல, இப்போது முதலமைச்சர் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சா நாங்கள் 2020 போட்டு வச்சிட்டோம், அதான் வந்து திறந்தீங்க அப்படின்னு. ஓகே, இதில் பாராட்டுறதுல அந்த பெருந்தன்மை எங்கன்றதே தெரியல. ஒரு காழ்ப்புணர்ச்சி நிறைந்ததாக தான் இருக்குது. இன்னொன்று, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தபோது தான் அவர் டெல்லிக்கு மாநில உரிமைக்கான போனேன் அப்படின்னு சொல்லி 3 காரெல்லாம் மாறி போனார். இல்லை, திமுக ஆட்சி 89 ஆட்சி தொடர்ந்து இருந்தால் 69 விழுக்காடு வந்து கெசட்ல 9th ஸ்கெட்யூலே அட்டாச் பண்ணி வந்திருக்கும். திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட காரணத்தினால தான் வந்து அந்த கலைஞருடைய அந்த வடிவு இருக்கு இல்லையா, சட்ட முன்வடிவு வந்து அப்படியே ஒரு வார்த்தையை மாறாமல் ஜெயலலிதா எடுத்து படித்து அதை வந்து மசோதாவாக்கி அனுப்புனாங்க. அன்றைக்கு இருந்த சூழல்களில் வந்து பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. இல்லை செந்தில் சார், அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது அப்படியே அனுப்புறதுக்கு காரணமும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அன்னைக்கு இப்போது இருக்கிற முதலமைச்சர் இதற்காக போராட்டம் செய்து கைதானார். திராவிட கழக தலைவர் வீரமணி இதுக்காக போராடினார். ஓகேவா? இந்தியன் எக்ஸ்பிரஸில் இப்போது வரையும் ஜெயலலிதா அம்மையாரோட நியூஸ் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு தந்தார், அதுதான் எங்கள் கொள்கை அப்படின்றது இப்பயும் இருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு. ஆகையால் நீ செய்ய வச்சான் அப்படின்னு சில படங்கள்ல வரும்ல, அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் அது. இல்லை, அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து குறிப்பாக தமிழ்நாடு வந்து இப்போ அறிவிச்சிருக்கு. இதனால என்ன விதமான ஒரு சமூக தாக்கம் ஏற்படும்? பூனா பேக்டை பற்றி உங்களுக்கு தெரியும். இரட்டை வாக்குரிமை இது வந்து அம்பேத்கர் அவர்கள் கொண்டு முயன்ற போது இந்தியாவிலேயே இவர்கள் சொல்லும் இந்தியாவிலே அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் பெரியார் 1, அண்ணா 1. அண்ணாவோட இது இன்னமும் இருக்குது. அப்படி அதற்கு நிகரான ஏன் பூனா பேக் கொண்டு வராங்கன்னா, இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களும் ட்ரைப்ஸும் வந்து அவர்களுக்கான வாய்ப்பு சரியாக இல்லை, அவர்களுக்கான தலைவர்களை அவர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றதான் அந்த இது. கிட்டத்தட்ட அதுக்கு நிகரானது சார் இந்த இது. நான் சில பேர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது முதலமைச்சர்கிட்ட அவங்க சொல்கிறாங்கல்ல வி லவ் யூ அப்படின்றது, அது வந்து அவங்களோட
உள்ளத்துலேருந்து வர்றது யாருக்குமே தோணலைங்க. எப்படி வந்து கலைஞருக்கு வந்து பெயர் மாற்றம் திருநங்கைகள்னு கொண்டு வர வேண்டும்ன்ற ஒரு இன்டென்ஷன், ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்ததோ அதற்கு நிகரான இது ஒன்றும் இல்லை. தன்னோட பிறந்தநாளுக்கு வந்து 2 ஹாஸ்பிட்டலில் கட்டுறேன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா? ஆனால் இது வந்து எப்படி அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பெயர் கொண்டு வந்தாரோ, எப்படி இருமொழி கொள்கை சட்டம் கொண்டு வந்தாரோ, திருமண சட்டம் கொண்டு வந்தாரோ, அது போல இது மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் இருக்கும் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்கிறார் என்ற பொருள்ன்றது காலத்துக்கு இன்னும் 100 வருஷம் 150 வருஷம் நிலைத்து நிற்கக்கூடியது. இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு வாக்கரசியலில் வந்து பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி என்ன பார்க்கணும்னா, ஒரு பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு பெண்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான், நான் கலைஞருடைய ஆட்சி காலத்திலேருந்து அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலேருந்து எப்போதுமே இது மாதிரியான, அதாவது வாக்கரசியலில் பெரிய ஒரு அங்கம் வகிக்காத மக்களை நோக்கியும் ஒரு இது பண்ணுறாங்க. இதனுடைய பலன் என்னவாக இருக்க போகுது? ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் என்பது அதிகப்படியான வாக்குகளை தங்களை நோக்கி திருப்பி அதன் மூலமாக வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கும். இதை செஞ்சுட்டு போறதுனால என்ன பயன் வரும்? மக்களுக்கான பயன் தான் இது. 15,000 பேத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதும், 1 லட்சம் பேத்துக்கும் ஒரு 2 லட்சம் பேத்துக்கும் 1 கோடி பேத்துக்கு வந்து நீங்க பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்கறதுக்குமான வேறுபாடு இருக்கா இல்லையா? இல்லை, அண்ணா வந்து புதிய வரலாறுன்னு ஒரு புக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் வந்தேன், பாலங்கள் கட்டினேன், மருத்துவமனை கட்டினேன் என்பதல்ல என் சாதனை. நலிவடைந்த மக்களுக்கு என்னென்ன பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுதான் நான் சாதனையாக பார்க்கிறேன் அப்படின்றத சொல்கிறார். இன்னொன்று, நீங்கள் அந்த பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய் உரிமை தொகை சொன்னீங்க. போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே மாதம் தங்க விலை வியாபாரிகள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதற்கு வந்து 3 முறை தங்க விலை ஒரே நாளில் ஏறுச்சு அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கறனால எல்லாரும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து சிறுசேமிப்பு திட்டத்தில் வந்து சேர்க்குறாங்க. அதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு அவர்கள் தங்கம் வாங்கியதால் தான் இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லோருக்குமான அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. இன்னொன்று, இப்போது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நில்லுங்க, ஒரு 20 பஸ் வருதுன்னு வைங்களேன், அதில் 10 to 11 பஸ் வந்து பிங்க் பஸ், பெண்களுக்கான பஸ் அப்படின்றது. இதெல்லாம் இவர் வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக பார்க்கல. இன்னும் சொல்ல போனோன்னா, நான் முதல்வன் ஸ்கீமில் 50 பேர் இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரசு முழுக்க முழுக்க உனக்கு நான் கல்வியை கொடுத்து விடுகிறேன், அதற்கு அடுத்த லெவலாக இருக்கிற வேலை வாய்ப்பிலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா போன வாரம் வின்ஃபாஸ்ட் பற்றி டிஆர்பி ராஜா மினிஸ்டர் சொல்லும்போது அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, வேலைக்கு நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம் சார், இருங்க பாஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு 200 பேரை ரெடி பண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் இதுவுமே நாங்கள் இப்படியே இங்கேயே டிரைவ் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு பகுதியில் ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுன்னா அந்த பகுதியிலே அதுக்கான எல்லா விதமான இப்போ இதுவும் கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஏன் போகிறோங்கிறதுக்கான காரணம் தான். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருச்சியில் பெல் தொழிற்சாலை இருந்தது. அங்கே இருக்கிறவங்களுக்கு சுற்றியில் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்கு போராட்டம்லாம் நடத்துனாங்க. ஏன்னா வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்து வேலைக்கு போய் வராங்க, போராட்டம்லாம் நடத்துனாங்க. அதை வந்து இப்போ எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு ஆர்கானிக்காக நடக்கிறதா தான் நான் அதை பார்க்குறேன். அடுத்து இந்த சட்டமன்ற தொடரில் வந்து முதலமைச்சர் செய்த ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு இதாக வந்து எப்படி பார்க்குறோன்னா, காலனிகளுடைய பெயர் மாற்றம். அது வந்து அந்த அறிவிப்பு ஒரு அரசியல் ரீதியாக திருமாவளவர்கள் வந்து ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. சமத்துவம் சகோதரத்துவம்ங்கிற பேர்களுக்கான அடையாளம் என்றால் அது வந்து எம்கே ஸ்டாலின் மாதிரி தான் வந்து பெரிய ஒரு சொற்களை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்றாலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அறிவிப்பு பெரிய அறிவிப்பாக நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெரிய அறிவிப்பு சார். தமிழ்நாட்டில் மொத்தம் 238 சமத்துவபுரம் இருக்குது. இல்லை காலனி அப்படின்னா பல்வேறு காலனிகள் இருக்குது, சென்னையிலையும் பல்வேறு காலனிகள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு காலனிங்கிற பேரை நீக்கிறது வந்து எந்த வகையில் ரொம்ப சரியானது? இப்போ அக்ரஹாரம்னா அங்கே யார் இருப்பா? குறிப்பிட்ட உயர் சாதி வகுப்பினர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி என்ஜிஓ காலனி, ஃபுட்பால் காலனி, டீச்சர்ஸ் காலனி எல்லாம் விடுங்க, கிராமப்புறங்களில் காலனி யார் இருப்பான்றது ஐடென்டிக்கலாக தெரியும் இல்லையா? எப்படி அக்ரஹாரம்ன்றதை குறிக்குதோ அதே மாதிரி தான் காலனின்ற ஒரு வார்த்தையும் மாற்றிட்டு தான் காலனி. இப்போ காலனி வேண்டாம், அங்கேயும் நகர்னு போடுங்க அப்படின்றதான் முதல்வரோட இதுக்கு வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் பெயர் மாற்றம் தானே அப்படின்ட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள்.
தமிழ்நாட்டில் மொத்தம் 238 சமத்துவபுரம் இருக்குது செந்தில் சார். இந்த 238ல் ஏதாவது ஒரு சமத்துவபுரம் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டதா? அது எப்படி திமுக திட்டம், பெரியார் பேரில் திட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன வேலைங்க? 96லேருந்து 2001க்குள்ள 90, 2006 to 10 மிச்சம் இருக்கிற 140, இப்போ 2022 கணக்குப்படி 238. இதுலேயும் பிரதிநிதித்துவம் எப்படின்னா ஆதி திராவிடர்களுக்கு 40, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25, அதுக்கு இல்லாமல் 10 இப்படியான பிரதிநிதித்துவம் இருக்குது. இது கூட பெருசு இல்லை சார். ஃபஸ்ட்டு வீடு பிசி இருந்தால் அதுக்கு அடுத்த வீடு ஆதி திராவிடர் இருக்கணும், அதுக்கு அடுத்த வீடு எம்பிசி இருக்கணும். இது பெரியார் சமத்துவபுரங்கள் அப்படின்றத ஒரு கலைஞரோட தாட் ப்ராசஸை நீ ஏன் அம்மா சமத்துவபுரம்னாவது கொண்டு வந்திருக்கலாம்ல இல்லையா? அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம் கொண்டு வந்த இந்த கான்செப்டில் ஏன் ஒரு அம்மா சமத்துவபுரம் இல்லை எம்ஜிஆர் சமத்துவபுரம் இல்லை அவர் பேர்லேயே பழனிசாமி சமத்துவபுரம்னா கொண்டு வந்திருக்கலாம்ல? ஏன் அந்த சிந்தனை தோணல? அது கலைஞருக்கு இருந்தது அந்த இன்டென்ஷன். இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குது. இன்னும் இருக்குது. இந்த 2000 வருட இழிவை ஒழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் நம்ம போராட வேண்டியிருக்கும். இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பெயரை நீக்கணுமோ, எல்லாரும் ஒரே இடத்தில் கொண்டு வரதுக்கு சமத்துவபுரம்னு கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி காலனின்னு ஒன்று இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சருக்கு உங்கள் மூலியமாக இந்த ஷோ மூலியமாக அக்ரஹாரம்ன்ற பேரையும் நீக்கிடுங்க, அதுக்கும் ஒரு ஜீவோ போட்டுருங்கன்னு தான் நான் கேட்குறேன். அடுத்ததாக ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அமைச்சரவை கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம். அதுவும் எப்போ நடத்துவோம்னா அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது. அதை எப்போ நடத்துவீங்க அப்படின்னா, நடத்துவோம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லட்டுல வச்சு நினைச்சியா ராஜ்? இது உடனடியாக பழனிசாமி ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுலாம் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா? ஏன்னா ஒன்றிய அரசே நடத்த போகுது அப்படிங்கும்போது, இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் அப்பயே முடிவு எடுத்தோம் அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நான் ஆணையம் அமைச்சேன் அப்படிலாம் 2020 டிசம்பர் 1ஆம் தேதி அங்கே தமிழ்நாட்டில் பாமக போராட்டம் பண்ணும்போது இவர் சொன்னார், தனியாக ஒரு ஆணையம் அமைக்கப்படும், அந்த ஆணையத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்லாம் சொன்னார். இப்போ இந்த ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும் சார்? இவங்க என்னைக்கு நடத்த போகிறேன்னு அமைச்சர் ஒப்புதல் கொடுத்ததற்கு பாராட்டுகள் ஒன்றிய அரசுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான இந்தியா பிளாக்குக்கு காஸ்ட் சென்சஸ் எடுத்துணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டுகள். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்கிறாருல, தமிழ்நாடு அரசு ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நடக்கலை அப்படின்னு. எஸ்சிஏன்னு ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க சார் 2001 சென்சஸ் அடிப்படையில். அந்த சென்சஸ் யார் நடத்தினது? ஒன்றிய அரசு நடத்தினது. அதுதான் சொல்கிறேன். 2021 தேர்தல் அறிவுக்கு முன்னாடி 10.5% ரிசர்வேஷன் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன? காஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் இல்லை. ஏனென்றால் 2011 காங்கிரஸ் யூபி அரசாங்கம் எடுத்த சென்சஸை பிஜேபி அரசாங்கம் வெளியிடவில்லை. நீங்க ஒரு தனிநபர் கமிஷன் போட்டீங்களா, 10.5 ரிசர்வேஷன் கொண்டு வந்தீங்களா, என்னாச்சு? குவாஷ் ஆயிட்டு நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டுருச்சு. அதே தான் எடப்பாடி அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, 4 வருடம் முதல்வராக இருந்தவர்களே, நீங்களே ஒரு காஸ்ட் சென்சஸ் தமிழ்நாடு அரசே நடத்தி இருந்தாலும் இதே தீர்ப்பு தான் வந்திருக்கும். உதாரணத்துக்கு தெலுங்கானா, உதாரணத்துக்கு பீகார். 2022 காஸ்ட் சர்வே பீகார் கவர்மெண்ட் எடுக்குது, உச்சநீதிமன்றம் குவாஷ் பண்ணிடுச்சு அந்த சர்வேயை. 2023 தேஜஸ்வி லல்லுவோட மகன் தேஜஸ்வி கிட்ட கேட்கும் போது, இது ஏன் தள்ளுபடி ஆச்சுன்னா, காஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு நடத்த வேண்டியது, அவர்கள் நடத்தினால்தான் திருப்பி இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு எல்லாமே டேட்டா இருக்குது. நீங்கள் மோடி அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால் பாராட்டுங்க, எதுவும் சொல்லலை. ஆனால் கொஞ்சமாவது 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. நேற்று வேறு சிஎம் ஏதோ ஒரு ஊர்ந்தது தமிழ்ந்ததுன்னு சொன்னது கூட பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க. எப்படியோ முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, ஒரு மாநில அரசு எடுக்கக்கூடிய காஸ்ட் சர்வேயை எதற்கும் பயன் தராது இல்லையா? ஒன்றிய அரசு தான் நடத்தணும். நீங்கள் 2024 எலெக்ஷன் அப்போது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னார், அகிலேஷ் யாதவ் எல்லாரும் ஒன்றுபட்ட குரலில் சொன்னாங்க. நீங்கள் அது போல் 24 பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை, அதை எங்கேயாவது வலியுறுத்தி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கீங்களா? நீங்கள் எலெக்ஷனையே 24 எலெக்ஷனையே என்னமோ திமுகவும் எம்கே ஸ்டாலின் தான் பிரதமராக போகிற மாதிரி ஆன்டி டிஎம்கே எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் இல்லையா? நீங்கள் எதுவுமே கேட்கல.
ஏன் இப்படி ஊருக்கு முன்னாடி எதையாவது பேசி அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள்? சாதி வாரி கணக்கெடுப்பின் மூலமாக மாநில அரசுகள் எடுத்தால் அதன் பயன் இல்லைங்கிறத மற்ற மாநிலங்களும் பார்த்துருக்கோம். இப்போ ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறதுலையும் எடப்பாடி பழனிசாமி முந்தி கொண்டு தன்னை நிரூபிச்சிட்டாரு. உங்களுடைய நேரத்துக்கும் வருகைக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.